இந்த மாதம் 12ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக அவர் தற்போது நடிச்சிட்டு இருக்க கூலி திரைப்படத்துல இருந்து சிக்கிட்டு வைப் அப்படின்ற ஒரு வைப் பாடல் ஒன்றை படக்குழு வெளியிட்டாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத விதமாக அந்த பாடல்ல ரஜினி சாருடைய நடனம் இருந்தது. அவருடைய முந்தைய படமான வெட்டிங் திரைப்படமாக இருக்கட்டும், அதற்கு முன்னாடி வெளியான ஜெயிலர் படமாக இருக்கட்டும், ரெண்டுத்திலுமே இது போன்ற அதிரிபுதிரியான பாடல் காட்சிகளும் அசத்தல் நடனமுமே இல்ல. ஆகையால ரஜினி சார் அவ்வளவுதான் நடனமெல்லாம் ஆட மாட்டாரு அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. சோ அனைத்து பேச்சுகளையுமே சுக்குநூறாக உடைச்சிருக்காரு இந்த கோழி திரைப்படத்தின் மூலம். சோ லோகேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா ரஜினி சார எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டும் அவருடைய வயதிற்கு அப்படின்றத நன்கு தெரிந்து கொண்டு நடன அசைவுகளும் சரி, அந்த பாடல்ல வர பீஜமுமே சரி ரொம்பவே பக்காவாக பொருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரஜினி சாருடைய எக்ஸ்பிரஷன் சொல்லவா வேண்டும். சோ அந்த அளவிற்கு தாறுமாறாக அமைஞ்சிருக்கு இந்த பாடல். கண்டிப்பாக திரையரங்குகள்ல வேற லெவல்ல மாஸ் காட்டும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சோ இதன் அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது கூலி திரைப்படத்துடைய அடுத்த பாடல் பற்றிய தகவல் வெளியாகி இருக்கு. அதாவது நியூ இயர் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய இரண்டாவது சிங்கிள் ட்ராக் பாடலை வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணிருக்காங்களாம். மொத்தமாகவே படத்துல 3 பாடல்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதற்கான அறிவிப்பை இந்த படத்துடைய இசையமைப்பாளரான நம்ம அனிருத் அவர்களே வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.